கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேர மன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 கொரிந்தியர் 5:2, 2 Corinthians 5:2. ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்கிறோம். முதல்ல என்ன சொன்னார்? நம்ம இந்த சரீரத்தை விட்டு இந்த மண்ணுக்கு பூமிக்கு அடுத்த இந்த வீட்டை விட்டுட்டு பரலோகத்தில் இருக்க நித்திய வீட்டுக்கு போவோன்னு அறிஞ்சிருக்கிறோம்னு சொல்லிட்டு அப்போ அறிஞ்சது மாத்திரமல்ல, நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த கூடாரத்தில் கிடந்து தவித்து சிக்கிட்டு சவிக்கிறோம். எப்படி? இந்த சரீரத்துக்குள்ள இந்த சரீரத்துக்குள்ள நம்ம ஆவி ஆத்மா கிடந்து தவிக்குது. என்ன காரணம்? பரம வாசஸ்தலத்தை அறிஞ்சு கொள்வதற்கு, நம்ம எப்பொழுதும் நித்திய ஒரு சரீரத்தை பெற்றுக்கொண்டு பரலோகத்தில் வாழ்வதற்கு நம்ம என்னவா இருக்கிறோம்? மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாக இருக்கிறோம். எப்படி? ரொம்ப வாஞ்சையா அதை எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களாக. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 7வது அதிகாரம் 24வது வசனத்தை சொல்லும்போது, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? ஐயோ, இந்த சரீரத்திலிருந்து எனக்கு எப்போ விடுதலை கிடைக்கும்? யார் எனக்கு அந்த விடுதலையை கொடுப்பா? அடுத்த வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனத்தினாலே தேவனுடைய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். ஐயா, உள்ளுக்குள்ளே எனக்கு நல்லது செய்யணுன்னு இருக்கு, ஆனால் என்னுடைய சரீரம், இந்த என்னுடைய மாம்சம் என்ன பண்ணுது? என்னை பலவீனப்படுத்துது. அதனால தான் 8வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லும்போது, அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதுக்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். எப்படி? இந்த சரீரத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை பெற்று ஒரு புத்திர சுவிகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த சரீர மீட்புக்காய் நம்ம இடந்து தவிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். காரணம் என்ன? இந்த கூடாரத்தில் பாரம் சுமந்து தவிக்கிறோம். நமக்கு என்ன விருப்பம் இருக்குது? இதை ஒரு போர்வையை போல களைந்து போடணும்னு விருப்பம் இருக்குது. அதனால நமக்கு இந்த மரணத்தை விட்டு ஜீவனுக்குள்ளே போய் கர்த்தரோடு எப்போதும் இருக்கணும்னு. ஏன்னா நம்மளுடைய வாஞ்சை என்ன? நாம் கர்த்தரோடு இருக்க வேண்டும் என்பது, கர்த்தரோடு அவருடைய சன்னிதானத்தில் அவரோடு எப்போதும் இருக்க வேண்டும் என்பது. அதுதான் நம்ம ஒவ்வொருத்தரும் கொடுக்கப்பட்ட ஒரு வாஞ்சை. என்ன? நம்ம இருதயத்துக்குள்ளே உள்ளது என்ன? இது நம்ம வீடு இல்லை, இந்த உலகம் நம்ம வீடு இல்லை, நம்ம இந்த உலகத்துக்கென்று படைக்கப்பட்டவர்கள் அல்ல, நம்ம பரலோக வாசிகள். இந்த பூலோகத்தில் போய் கொண்டு இருக்கிறோம். இந்த பூலோகத்தில் வாழும்போது நம்ம என்ன ஒரு கிடந்து தவிக்கிறோம்? இல்லை, நம்மளுடைய வாஞ்சை என்னவா இருக்குது? நான் எப்போ பரலோகம் போய் சேருவேன்? நான் எப்போ தேவன்கிட்ட போய் சேருவேன்? எப்போ இந்த அழுக்கான மாம்ச பிரகாரமான பாவத்துக்கு ஊழியம் செய்கிற அந்த சரீரத்திலிருந்து விடுதலை பெற்று ஒரு ஒளியின் சரீரத்தை தரித்து கொண்டு நான் எப்பொழுதும் எப்படி தேவனிடத்தில் இருக்க முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு வாஞ்சையும் ஒரு தவிப்பும் நமக்குள்ளே உண்டாயிருக்கு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக சொல்லி கொடுக்கிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு இந்த அனுபவம் இருக்குதுன்னு தெரில. நான் நிறையா பிரயாணம் பண்ணுறேன், நிறையா ஊர்களுக்கு போகிறேன், நிறைய இடங்களுக்கு பிரசங்கம் பண்ண போகிறேன், இல்லை பிஸ்னஸுக்காக போகிறேன், இப்படி நிறைய இடங்களுக்கு போகிறேன். நிறைய பேர், நிறைய சகோதர சகோதரிகள் வீட்டில் போய் நான் தங்குறேன், நிறையா வீட்டில் படுத்திருக்கேன், எல்லாம் செஞ்சுருக்கேன், சாப்பிட்றேன், எல்லாம் பண்ணுறேன். நிறைய பேர் ரொம்ப அன்பாக கவனிச்சுக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனாலும் என்னதான் ஒரு 10 நாள் இல்லை 12 நாள் போயிட்டா நமக்கு எப்படா நம்ம வீட்டில் போய் நம்ம பெட்டில் படுத்து தூங்கணும்னு இருக்கும். எப்படி? நான் எப்போ என் வீட்டுக்கு போய் என்னுடைய பெட்டில், எப்படி இது என் பெட்டை விட இன்னும் வசதியான நல்ல பெட்டே எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. எல்லா இடத்துலையும் நல்ல போர்வையும் கிடைக்கிது, நல்ல தலையணையும் கிடைக்கிது, நல்ல சுகமான அனுபவமான டெம்பரேச்சரும் கிடைக்கிது. ஆனாலும் என்னதான் வசதி வாய்ப்பு இருந்தாலும் என்ன தோணுது? எப்போ நம்ம வீட்டில் போய் நம்ம படுக்கையில் படுப்போம் அப்படின்னு தோணுதா? எனக்கு தோணுது. இதே மாதிரி தான் நம்ம பரலோக வாசிகள், நாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். கர்த்தர் நம்மை ஒரு விசேஷித்தத்திற்காக அழைத்திருக்கிறான்னு தெரியும் போது நம்ம குடியிருப்பு பரலோகம், நம்ம பரலோகத்தில் தான் இருக்க போகிறோம், அதுதான் நம்முடைய வீடுன்னு தெரிஞ்ச உடனே உங்களுடைய வாஞ்சை என்னவா மாறிடும்? நான் எப்போ தேவனோட இருக்க போகிறேன்? பவுல் சொல்கிறார் இல்லையா, பிலிப்பியர் 1வது அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, எனக்கு உங்கள் கூட இருக்கிறதா கர்த்தர்கிட்ட போயிடுறதா அப்படிங்கிற ஒரு போராட்டம் இருக்குது.
என்ன கர்த்தர்ட்ட போனால் நான் எப்போதும் சந்தோஷமாக இருக்க போகிறேன். ஆனால் உங்ககிட்ட இங்கே பூமியில் இருந்தால் உங்ககிட்ட இருந்தேன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். அப்போ பாருங்க, ஒரு 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 மனிதனுடைய நோக்கம் என்னவா இருக்குது? நான் பரலோகத்தில் இருக்கிறதுக்கு தான் உருவாக்கப்பட்டிருக்கேன். என் வீடு பரலோகம் தான், நான் பரலோகம் போகணும். ஆனால் எனக்கு பூமியில் ஒரு கடமை இருக்குது, அதை முடிப்பதற்காகத்தான் இருக்கிறேன். அதனால் என் வாஞ்சை அது, இது என்னுடைய கடமை என்பதை புரிந்து கொண்டோம் என்றால் நாம் சரியான முறையில் வாழ முடியும். ஆமாண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. நாங்கள் புரிந்து கொண்டோம், எங்களுடைய வாஞ்சை பரலோகத்தில் இருப்பது, ஆனால் பூமியில் இருக்கிறது, நிறைவேற்ற வேண்டிய கடமை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதற்கு எங்களுக்கு நல்ல ஞானத்தையும் தெளிந்த சிந்தையும் கொடுத்து உம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலமாய் எங்களை வழிநடத்தி உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.